வெல்கம் டு மலைக்கோட்டை கிச்சனுங்க. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு சட்னி செய்ய போறோம். அதுக்கு ஒரு பிடிச்ச சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, தாச்சியில எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு எல்லாத்தையும் அதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப ஒரு 5 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கலாம். ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்த்தோம்னா புளிக்கும், அதனால ஒரு கொட்டை புளி சேர்த்துட்டு வரமிளகா காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கலாங்க. எல்லாம் வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கினோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஜாடியில கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப அதே தாச்சில கடுகு வரமிளகா சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்ப அரைச்ச சட்னியை அதுல சேர்த்துட்டு கழுவி ஊத்திடலாங்க. இப்ப கருவேப்பிலைய இதுல சேர்த்துக்கலாம். இப்ப அருமையான செட்டிநாடு சட்னி ரெடி ஆயிருச்சு. இது இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மலைக்கோட்டை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.